நீல்காய் என்ற இந்தி சொல் நீலகவடு அல்லது நீலக்கட்டி என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய மான் வகை, நீல நிறம் கலந்த சாம்பல் நிறத்துடன் இருக்கும். இதன் பெயர் நீலகவடு பொதுவாக இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் பகுதிகளில் காணப்படுகின்றன. உண்மையிலேயே இவை வட இந்தியாவில், குறிப்பாக பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் அதிகமாக உள்ளன. தெற்கு இந்தியாவில் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. நீலகவடுகளின் ஆண்கள் பெரிய கொம்புகளை கொண்டிருப்பார்கள் மற்றும் அவற்றின் உடல் அமைப்பு உறுதியானது, தோள்களில் ஒரு சிறு குமிழி போன்ற அமைப்பு கொண்டது. நீலகவடுகள் தாவர உணவுகளை விரும்பும் காடுகள், புல்வெளிகள் மற்றும் விவசாய பகுதியில் வாழ்கின்றன. நீலகவடுகளின் உடலமைப்பு மற்றும் குணாதிசைகள் அவற்றின் பருவ சூழ்நிலையில் வாழ உதவியாக அமைந்துள்ளன. அவற்றின் வலுவான, உறுதியான உடல் குதிரை மற்றும் மாடுகளைப் போன்ற தோற்றத்தை வழங்குகிறது. காரணம் அவற்றின் நீண்ட கால்கள், மெல்லிய உடல் மற்றும் சாம்பல் நில நிறம். இந்த அமைப்புகள் அவை வேகமாக ஓடவும், காடுகளிலும் புல்வெளிகளிலும் தப்பித்து போகவும் உதவுகின்றன. மற்றும் நீலகவடுகளின் தோல் நிறம் சாம்பல் மற்றும் நீல நிறத்தை ஒட்டியதால் அவை சுற்றியுள்ள சூழலில் கலந்து கொள்ள உதவுகிறது. இதனால் வேட்டையாடுதலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது. இவை பொதுவாக 1.2 முதல் 1.5 மீட்டர், 4 முதல் 5 அடி உயரம் மற்றும் 100 முதல் 240 கிலோ, 220 முதல் 530 பவுண்டுகள் எடையை கொண்டுள்ளன. ஆண் நீலகவடுகளுக்கு தலையில் ஒரு சிறிய குமிழி மற்றும் வலிய இரட்டை கொம்புகள் உள்ளன. இவை 15-24 இன்ச் வரை வளர்கின்றன. நீலகவடுகள் தாவர உணவுகளை விரும்பும், குறிப்பாக புல், இலைகள் மற்றும் தாவரங்கள். அவை பொதுவாக சமூகமாக இருக்கின்றன, சிறிய குழுக்களாக திரிந்து வாழ்கின்றன. இது அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. நீலகவடுகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளில் அதிகமாக நுழைய முடியும். பெண்கள் 2 வருடங்களில் பாலுறவில் முதிர்ச்சி அடைகிறார்கள். அதே சமயம் ஆண்களுக்கு 4 அல்லது 5 வயது வரை பாலுறவில் ஈடுபடுவதில்லை. இனச்சேர்க்கை நடைபெறும் ஆண்டின் நேரம் புவியியல் ரீதியாக மாறுபடும், ஆனால் 3 முதல் 4 மாதங்கள் நீடிக்கும் உச்ச இனப்பெருக்கம் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. இனப்பெருக்க காலம் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை, நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உச்சத்தை அடைகிறது. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் உச்சநிலையை காண்கிறது. கர்ப்பம் 8 முதல் 9 மாதங்கள் வரை நீடிக்கும். அதைத் தொடர்ந்து ஒரு கன்று, சில நேரங்களில் இரட்டை அல்லது மும்மடங்கு பிறக்கும். பல போவிட் இனங்களில் பொதுவாக நீலகாய் கன்றுகள் தங்கள் வாழ்வின் முதல் சில வாரங்களுக்கு மறைந்திருக்கும். நீலகாயின் ஆயுட்காலம் சுமார் 10 ஆண்டுகள். நீல்காய் நீரின்றி நீண்ட காலம் உயிர் வாழும் மற்றும் கோடையில் கூட தண்ணீர் தொடர்ந்து குடிப்பதில்லை. இந்தியாவில் வங்காளப்புலி மற்றும் ஆசிய சிங்கம் நீல்காயை வேட்டையாடுகின்றன. சிறுத்தைகளும் நீலகாயை வேட்டையாடுகின்றன. இருப்பினும் அவை சிறிய இரையை விரும்புகின்றன. மற்ற வேட்டையாடியான இந்திய ஓநாய் மற்றும் கழுதை புலி ஆகியவை அடங்கும். சண்டைகள் இரு பாலினத்தவர்களிடமும் நடைபெறுகின்றன, மேலும் அவர்களின் கழுத்தை ஒருவருக்கொருவர் எதிராக தள்ளுவது அல்லது கொம்புகளை பயன்படுத்தி ஒருவரையொருவர் மோதிக்கொள்வது ஆகியவை அடங்கும். சண்டைகள் கொடூரமாக இருக்கலாம். பாதுகாப்பு தோல் ஆழமாக இருந்தாலும் சிதைந்த காயங்கள் மற்றும் இறப்புகள் கூட ஏற்படலாம். காட்சி நடத்தை தொண்டை மற்றும் தாடி மீது கவனம் செலுத்துகிறது, மேலும் எதிரிகளை நோக்கி கொம்புகளை சுட்டிக்காட்டி அவர்களை அச்சுறுத்துகிறது. சண்டையில் தோல்வியுற்ற ஆண் நிமிர்ந்து நின்ற ஒரு வயது முதிர்ந்த ஆணின் முன் மண்டியிட்டு கீழ்ப்படிந்த காட்சியை ஒரு இளம் ஆண் நீல்காய் செய்ய வேண்டும். நீலகாய்கள் 50 செமி 20 அங்குலம் ஆரம் வரை சாணக்குவியல்களை உருவாக்குவதன் மூலம் தங்கள் பிரதேசங்களை குறிக்கின்றன. மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.